அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்துமா நோய் பாதிப்பில் எத்தனை வகையான ஆஸ்துமா நோய் பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆஸ்துமா, அதுவும் பிராங்கியல் ஆஸ்துமா, அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதனுடைய காரணங்கள், வயது, அது அறிகுறிகளை ஏற்படுத்தும் விதம், இதை பொறுத்து பல விதமாக நம்ம பிரிக்கிறோம். இதில் முதல் வகை அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்துமா பாதிப்புகளில் ரொம்ப பல பேருக்கு அதிகமாக தென்படக்கூடிய ஒரு வகையான ஆஸ்துமா இந்த அலர்ஜிக் ஆஸ்துமா. இதற்கு வருவதற்கு காரணங்கள் இந்த என்விரான்மெண்ட், நம்மளுடைய வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தூசு தான். இந்த தூசுகள் அதிகம் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தூசு சாலையோரங்களில் இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி சில தொழிற்சாலைகள் அருகில் இருக்கிறவர்களுக்கு, தூசு படிந்த சில இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு, இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வகை பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே வரும். சில வகையான பூஞ்சை, இந்த பூஞ்சைலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஈஸியாக காற்றுல பறக்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் 0.5 மைக்ரானுக்கும் சைஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் காற்றுல ஈஸியாக பரவுனா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தூசு போன்று நம்மளுடைய மூச்சுக்குழாய்க்கு உள்ளே போய் ஆஸ்துமா போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த காற்று மாசு, பொதுவாக இன்னைக்கு சாலையோரங்களில் இருக்கிறவங்களுக்கு, வாகனங்களில் வரக்கூடிய புகை, தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய புகை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகை மண்டலத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி புகை அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது புகை அதிகமாக வரக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆஸ்துமாவும் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பூக்கள்ல இருக்கக்கூடிய இந்த மகரந்தத்தூள், அந்த மகரந்தத்தூளும் நம்மளுக்கு ஒரு சில வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுலேயும் நம்மளுக்கு ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பல பேருக்கு வரக்கூடிய ஒரு காமன் டைப் இந்த அனிமல் அலர்ஜிக் ஆஸ்துமா தான். ஏன்னா வீட்டில் நிறைய இன்னைக்கு பல பேர் பெட் அனிமல்ஸ் நிறையா வச்சுருக்கோம். பூனை, நாய், இன்னும் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விலங்குகள்லாம் வீட்டில் வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக பறவை இனங்கள். ஸோ இந்த விலங்குகள், பறவைகள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய உடலில் இருந்து உதிரக்கூடிய முடி அல்லது சின்ன சின்ன தூசு போன்ற அந்த இறகுகள், இது எல்லாமே நம்மளுடைய மூச்சுக்குழாய்க்குள்ளே போகும் பொழுது அது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை உருவாக்கக்கூடிய இந்த பொருள்கள்லாம் நம்மளுக்கு அலர்ஜிக் டைப் ஆஸ்துமாவை உருவாக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உருவாக்கக்கூடிய இந்த பொருள்களை நம்ம அலர்ஜன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அலர்ஜன்ஸ் ஏதாவது உள்ளே போச்சுன்னா உடனே நம்மளுக்கு தும்மல், இருமல், அடுத்து சளி, இதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மூச்சரிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ஜன்ஸ் இல்லாத வகை
ஆஸ்துமாவை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். மன அழுத்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மன அழுத்தம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வீசிங் ட்ரபிள் வந்து வரும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வந்து நான் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொன்னாலும் இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆஸ்துமான்னு சொல்லிட்டு வந்து வேற ஒரு வகையிலையும் நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்ந்த காற்றினுடைய ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, காற்றில் உள்ள ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் மூச்சுக்குழாய்க்குள்ள வந்து போகும் பொழுது இது அங்கே ஒரு பிராங்கோஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்மளுக்கு வீசிங் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பலவிதமான தொற்று நோய்கள் மூச்சுக்குழாய்களில் நுரையீரல் பகுதியில் ஏற்படும் பொழுது அதன் மூலமாகவும் சில நேரங்களில் நம்மளுக்கு இந்த பிரீத்திங் ட்ரபிள் வந்து இருக்கும். ஆஸ்துமா வந்து மாதிரியான பிரீத்திங் ட்ரபிள் வந்து வரும். இப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து மூச்சிறைப்பு ஏற்படும். இதை நம்ம வந்து ஆஸ்துமா நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக புகைப்பழக்கம். இன்னைக்கு புகைப்பழக்கம் வந்து இன்னைக்கு பல விதங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. எந்த பழக்கமாக இருந்தாலும் இந்த புகை நுரையீரலுக்குள்ளேயும் போகும் பொழுது அது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தி அதுவும் வீசிங் ட்ரபிள், ஸ்னீசிங், காஃப் போன்ற பிரச்சனையை வந்து உருவாக்கும். இதை நம்ம வந்து இந்த நான் அலர்ஜிக் ஆஸ்துமால வந்து சொல்லலாம். அதுபோக பலவிதமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அது இல்லாமல் எந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு ஆன்சைட்டி இருந்தாலும் சரி, மென்டலி ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் வந்து இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ரொம்ப பயங்கரமாக கோவப்படும் போதும் சரி, இந்த மாதிரி சைக்காலஜிக்கலி பலவிதமான பாதிப்புகள் இருக்குது. இதில் எந்த பாதிப்பு வந்து வந்தாலும் இவங்களுக்கு இந்த மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். அதாவது உடற்பயிற்சி செய்யும் பொழுது பொதுவாக இன்னைக்கு உடற்பயிற்சி நிறைய இடத்துல வந்து பரவாயில்ல மக்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து உடற்பயிற்சி கூடங்களில், கிரவுண்டில் பலவிதமான பயிற்சிகள் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நம்மளுக்கு ஆக்சிஜனுடைய அளவு வந்து தேவைப்படும். ஸோ அந்த தேவையான அளவுக்கு ஆக்சிஜனுடைய அளவு அது இல்லை அப்படின்னீங்கன்னா அப்போ நம்மளுக்கு இந்த மூச்சு பிரச்சனை வந்து வரும். வழக்கமாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும், இல்லை திடீர்னு ஜாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம், ஜிம்மில் ஹெவி ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறோம், அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு அதிகமாக மூச்சு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த நேரத்தில் அதிக அளவுக்கு ஒர்க் அவுட் வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த காற்றினுடைய ஈரப்பதத்தில் ஒரு ஏதாவது மாறுபாடு ஏதாவது இருந்தால், பொதுவாக குளிர் காற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வீசிங் ட்ரபிள் வந்து அதிகமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம வந்து எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம பாடியில் இந்த மூச்சு காற்றில் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கிற அளவுக்கு நம்மளுக்கு காற்றினுடைய ஈரப்பதம் தகுதியான அளவுக்கு இல்லை அப்படின்னீங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து வீசிங் ட்ரபிள் வந்து ஏற்படும். இது வந்து காற்றுல இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்லேயும் வந்து வரும், எக்ஸ்ட்ரீம்
ஹாட் டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும். ரைட். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆக்குபேஷனல் ரிலேட்டட் ஆஸ்துமா நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்ம வந்து ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ் நம்ம வந்து தனியாக கூட சொல்லிடலாம். இவங்க வேலை பார்க்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜன்ஸ் நிறையா வந்து இருக்கும். இன்னைக்கு நிறையா காட்டன் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து வேலை பார்க்கும் பொழுது அங்கே காட்டன் டஸ்ட் நிறையா வந்து இருக்கும். இது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து நம்மளுடைய சுவாச குழாய்க்குள்ளே போய் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி போன்ற அந்த டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, சுரங்க பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, புகை மண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, இன்னும் சில இடங்கள்ல இந்த ஒரு சில பவுடர் போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லையும் அந்த டஸ்ட்டு ரொம்ப வேகமாக மூச்சு குழாய்க்குள்ள வந்து நுழைந்து பலவிதமான பாதிப்புகளை ஏற்படும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 2-3 பிரச்சனைகளை நம்ம வந்து சேர்த்து சொல்லலாம். ஒன்று, டைரெக்டாக அது போய் மூச்சு குழாயில் படிகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னொன்று, மூச்சு குழாய்க்குள்ள அந்த பொருள் போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரசாயன தன்மையும் நம்மளுடைய மூச்சுக்குழாயை பாதிக்கும். இன்னைக்கு பலவிதமான விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயன கொல்லிகள் எல்லாமே மூச்சுக்குழாய்க்குள்ளே போகும் பொழுது அதுவும் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிறைய நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் ஏற்றாற்போல் இதற்கு வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து பேரும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர்களும் இருக்குது. சைல்டுஹுட் ஆஸ்துமா பொதுவாக இது வந்து ஹெரிடிட்ரியாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்து வந்துகிட்டு இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஹெரிடிட்ரியாக வந்து ப்ராப்ளம் வந்து இருந்திருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 12 to 15 வயதுக்குள்ள வரைக்கும் வந்து இது இருந்துச்சுன்னா இதை சைல்டுஹுட் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சிறு வயதில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனைகள். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் பொழுது பொதுவாக 15 வயதுக்கு மேல் அதிகமாக இது வந்து ஏற்கிறது கிடையாது. அப்படி ஏற்படக்கூடிய இந்த சைல்டுஹுட் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இந்த வகை மீண்டும் இவங்களுக்கு 40 வயதுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஹெரிடிட்ரியாக வந்து இருக்கிறதுனால 40 வயதுக்கு பிறகு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொதுவாக குழந்தைகளுக்கு இது வரக்கூடிய பிரச்சனை வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு மூச்சரிப்பு ஏற்படும். திடீர்னு வந்து மூச்சு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நிற்பாங்க. மூச்சு வந்து தம் கட்டி நிற்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். இன்னும் சில குழந்தைகளுக்கு சளி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதோட மூக்கடைப்பு போன்ற பிரச்சனையும் ஏற்படும். அந்த வீசிங் ட்ரபிள் நல்லா அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஒரு விஸ்லிங் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூச்சு விடும்போது நல்லா அவங்களுக்கு நம்ம கேட்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக அடல்ட் டைப் ஆஸ்துமா. இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்றது வந்து இந்த அடல்ட் டைப் ஆஸ்துமா தான். இது வந்து பொதுவாக 40 வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து வரும். இந்த மாதிரியான ஆஸ்துமா வயது முதிர்வின் காரணமாகவும் மற்றும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்ன அந்த அலர்ஜிக் டைப்பு, நான் அலர்ஜிக் டைப்பு, எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா, ஆக்குபேஷனல் ரிலேட்டட் ஆஸ்துமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இருக்கலாம். அல்லது இந்த சைல்டுஹுட் ஆஸ்துமாவில் வந்து இருக்கக்கூடிய அதே பிரச்சனை மிடில் ஏஜில் வந்து வராமல் திரும்பியும் 40 வயதை தாண்டும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வழக்கமாக இந்த பிராங்கியல் ஆஸ்துமாக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிகுறிகளும் இவங்களுக்கு வந்து இருக்கும். வீசிங் ட்ரபிள் வந்து இருக்கும், இருமல் தும்மல் வந்து இருக்கும், ஸ்பூட்டம் செக்ரீஷனும் அதிகமாக இவங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து
இவங்களுக்கு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வந்து வரலாம். இவங்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சரியாக வந்து இல்லைனாலும் வந்து வரலாம். இவங்களுக்கு பலவிதமான அலர்ஜென்ஸ் வந்து ஏதாவது ஒத்துக்கல அப்படின்னீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் வந்து வரலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பலவிதமான பாதிப்புகள் மூலமாக இவங்களுக்கு அறிகுறிகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ட்ரக் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்கு. நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது பலவிதமான மாத்திரைகள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மாத்திரைகள் மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்த வந்து நம்ம வந்து ட்ரக் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாக்டர்னல் ஆஸ்துமான்னு சொல்லுவோம், இல்லாட்டி வந்து நைட் டைம் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நாக்டர்னல் ஆஸ்துமா அப்படின்றது வந்து இரவு நேரங்களில் பொதுவாக ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படுத்த உடனேயே அந்த டிஸ்னியன்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பிரச்சனை ஏற்படும். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நாக்டர்னல் ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது மூச்சு பிரச்சனை, இது மூச்சிறைப்போடு சேர்த்து வந்து இருக்கும். அந்த விஸ்லிங் சவுண்டு வந்து சேர்த்து வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நாக்டர்னல் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்த இத்தனை வகை ஆஸ்துமா பிரச்சனைகள் அதற்குரிய காரணங்களை பொறுத்து நம்ம இத்தனை வகையை நம்ம வந்து சொல்லலாம். இத்தனை வகை ஆஸ்துமாக்கள்லையும் இருக்கக்கூடிய அறிகுறிகள் ரொம்ப பொதுவாக வந்து வேறுபாடுகள் ரொம்ப இருக்காது. இருமல், தும்மல், அந்த வீசிங் ட்ரபிள், அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் கலெக்ஷன், இது வந்து காமனாக வந்து இருக்கும். இதில் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது வந்து ஸ்பூட்டம் கலெக்ஷன்லேயோ அல்லது இந்த வீசிங் ட்ரபிள் ஏற்படக்கூடிய அந்த நேரங்கள், இது ரெண்டையும் நம்ம வந்து வேறுபடுத்தலாம். பொதுவாக அந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 5 முதல் 10 நிமிடங்களில் வந்து வரும். நாக்டர்னல் ஆஸ்துமா அப்படின்றது நைட்டு படுத்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிடத்துல இருந்து 40 நிமிடங்களுக்குள்ளாகவே இவங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இந்த ஸ்பூட்டம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான டஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து உள்ளே வந்து போகுதோ அந்த டஸ்ட்டு சளியில் வெளியில் வந்து வரும். இது கிரே கலரில் வந்து வரும், ப்ரௌன் கலரில் வந்து வரும், பிளாக் கலர்லையும் இவங்களுக்கு வந்து வரும். ஸோ இவங்க வந்து எங்கே வந்து வேலை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்பூட்டம் கலர் வந்து மாறும். அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த சளியில் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா எல்லோயிஷாக வந்து இருக்கும், க்ரீனிஷாக வந்து இருக்கும். அதையும் பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுபாடுகள் வந்து இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த சளி எந்த மாதிரியான அந்த திக்னஸ் வந்து இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி வந்து இருக்குன்றதை வச்சும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்றதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படும் பொழுது அதற்குரிய அறிகுறிகளை வச்சு இவங்களுக்கு எந்த வகையான ஆஸ்துமா பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.